பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நம்ம நல்லா தான் இருப்போம். ஏன்னா அதான் விசுவாசம். அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நம்முடைய நன்மையாக ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு தான் தினந்தோறும் நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். அதிகாலையில் அவரை தேடணும், அவரை துதிக்கணும், அவரோடு பேசணும். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பதற்கு வேதத்தை நம்ம தியானிக்கணும். அப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்போதும் நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாம் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் ஆண்டவரை பின்பற்ற தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவரை பார்த்தது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே. அப்படின்னா அவருக்குடைய பயம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் வந்ததுனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதேன்னு சொல்லி. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட சில சூழ்நிலைகள் பயத்தை கொண்டு வந்திருக்கலாம். இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும், ஒரு பயம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொன்ன, நான் இருக்கிறேன், உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யுத்தத்தில் வீரர்கள் அந்த காலத்தில் யுத்தம் பண்ண போகும்போது அவங்க 2 கையில் 2 ஆயுதம் வச்சுருப்பாங்க. ஞாபகப்படுத்தி பாருங்கள். வலது கையில் பட்டையை வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் சண்டை போடுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, எதிரியை தாக்குவாங்க. இடது கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. என்னது அது? கேடகம். அந்த கேடகம் எதிரினுடைய தாக்குதல்னால நான் பாதிக்கப்படாதபடி அதை தடுப்பதற்கு. இதை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் என்னை கேடகத்தை பிடித்தவளாய் நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம், கர்த்தரே நமக்கு கேடயம். அப்போ எதிரி நம்மை தாக்குனா அந்த கேடயம் தான் அடி வாங்கும். அந்த கேடயத்தை காமிச்சோன்னா அதில் தான் அடி விழும். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பதிலாக நான் அடி வாங்கி கொள்கிறேன், உனக்கு பதிலாக நான் எல்லாத்தையும் தாங்கி கொள்ளுகிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நீ பயப்படாத. எனக்கு இது ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இந்த தாக்குதல் என் வாழ்க்கையில் சேதத்தை உண்டாக்கிறோமோ, நீ பயப்படாத, என்ன தான் தாக்க முடியும், ஏன்னா நான் தான் உனக்கு உன்னால் கேடகமாக இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை? ஆமாம், நான் ஊழியத்துக்கு வந்தபோது நிந்தை, நெருக்கம், உபத்திரவம், பொய்யான குற்றச்சாட்டு வந்தது. பிகினிங்கிலேயே, ஆரம்பத்திலேயே, 45 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் போய் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு அழுது நின்று, என்ன ஆண்டவரே, உங்களுடைய ஊழியம் செய்ய வந்த இப்படிலாம் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, இல்லாத பொருளாலாம் இஷ்டப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, கலங்காத. உனக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையோ என்னை தாண்டி தான் உன்னிடத்தில் வர முடியும். நான் உனக்கு முன் இருக்கிற தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம். அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, மகளே, நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன். உன்னை நோக்கி வரக்கூடிய ஆயுதங்களும் தாக்குதல்களும் என்னை தாண்டி தான் ஓட்ட வர முடியும். நான் தான் உனக்கு கேடகம், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? எனக்கு முன்னால் பாதுகாப்பாய் கேடகமாய் ஒரு ஆண்டவரே நிற்கும் பொழுது யார் சேதப்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? யாரும் சேதப்படுத்தி விட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நானே உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதுக்கு தான் தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். நமக்காக ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேடகமாக இருக்கும்போது யார் உங்களை சேதப்படுத்தி விட முடியும்? அதனால் பயப்படாதங்க, சந்தோஷமாக சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறதுனால ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை பாதிப்புக்குள்ளாக்க முடியாது, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு துதிக்க ஆரம்பிங்க. பயமெல்லாம் ஓடி போயிடுற. சொல்கிறீங்களா? ஆண்டவரே, நீரே எனக்கு கேடகமாக இருக்கிறீங்களே, இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும்ப்பா? எதுவும் என்னை தாக்கவும் முடியாது, சேதப்படுத்த முடியாது, பாதிக்கவும் முடியாது. நீர் எனக்கு முன்பாக கேடயமாய் நின்று என்னை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.